Shirleys Kitchen. Hi friends, welcome to Shirleys Kitchen. இன்னைக்கு Shirleys Kitchenல இது 50th வீடியோ. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டால தான் என்னால் இத்தனை வீடியோ பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இன்னமும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம ஷர்லிஸ் கிச்சனில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபலூடா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். ஜெலட்டின் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ½ கப் வாட்டரு, மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஊற்றிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் சுகர் போட்டிருக்கேன். இப்போ சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம கலர் ஆட் பண்ணிடலாம். நான் 3 கலர் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன், ரெட், ஆரஞ்சு. நம்ம இதை 3ஆக டிவைட் பண்ணிடலாம். ஃபலூடா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 3 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபலூடாக்கு இப்போ சேமியா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா சேமியா போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஃபலூடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஸ்ட்ராபெரி சிரப்பை நான் போடுறேன். இப்படி சைடெல்லாம் கிளாஸ் எல்லாம் படுற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ், நெக்ஸ்ட் இந்த சேமியா வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சேமியா போட்டுடுறேன். இது மேலே திருப்பி ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுறேன். இது மேலே ஜெல்லி போட்டுடுறேன். ஆரஞ்சு கலர் ஜெல்லி, மேலே திருப்பி சப்ஜா சீட்ஸ் போடுறேன். திருப்பி சேமியா, மேலே ரோஸ் சிரப், இது வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். நல்ல சுண்ட காய்ச்சின பாலில் ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றி சுகர் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுடலாம். இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டுடலாம். green color.
ரெட் கலர், பாதாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக ஃபலூடா செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷர்லீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.